கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பழைய இருண்ட அபார்ட்மெண்ட் இத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கட்டடத்த பத்தி நினைச்சாலே இன்னிக்கும் அந்த ஊருக்குள்ள பல பேருக்கு ஒரு நடுக்கம் வரும். இது சும்மா கட்டுக்கதை கிடையாதுங்க. அதுக்கு முழு காரணமும் அங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட லிஃப்ட். அந்த லிஃப்ட் நம்பர் 6 இத பத்தின ஒரு பயங்கரமான உண்மை ஒன்னு இருக்கு. அது என்னன்னா, அந்த கட்டடத்துல இருக்கிறதே ஒரே ஒரு லிஃப்ட் தான். ஆனா அதுல 6வது ஃப்ளோருக்கு போனவங்க மட்டும் இதுவரைக்கும் திரும்பவே வரவே இல்ல. சரி, நடந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த சம்பவம் நடந்தது சரியா ராத்திரி 1 மணிக்கு. யாருமே இல்லாம அந்த லிஃப்ட் தானா மூவ் ஆக ஆரம்பிக்குது. அன்னைக்குன்னு பார்த்து டியூட்டிக்கு வந்திருந்த புது செக்யூரிட்டி ராஜா, இவர் கொஞ்சம் தைரியமான ஆளு, இதெல்லாம் நம்பாதவரு. அவர் சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கறப்போ உள்ள யாருமே இல்ல, ஆனா லிஃப்ட் நம்பர் 6 திறக்குது. அப்ப திடீர்னு அந்த லிஃப்ட் ஸ்பீக்கர்ல இருந்து ஒரு அமானுஷ்யமான குரல், 6வது ஃப்ளோருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுது. ராஜாவுக்கு லைட்டா பயம் வந்தாலும் என்னதான் நடக்குதுன்னு பாப்போன்னு அந்த லிஃப்ட்டுக்குள்ள போறாரு. உள்ள போனதும் அந்த 6வது நம்பர் பட்டன் மட்டும் ரத்த சிவப்பா எரியுது. லிஃப்ட் மேல போக போக ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் வெளியே இருக்கிற லைட்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா தானா ஆஃப் ஆகுதுங்க. நினைச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும்னு. கடைசியா 6வது ஃப்ளோர் வந்ததும் லிஃப்ட் கதவு திறக்குது. ஆனா வெளியே முழுமையான இருட்டு. அந்த கார் இருள்ல அவர் காதுல ஒரு சத்தம் விழுது. தூரத்துல ஏதோ ஒரு பொண்ணு விக்கி விக்கி அழுகிற மாதிரி ஒரு சத்தம். ராஜா கையில இருந்த ஒரு சின்ன டார்ச் லைட்டை மட்டும் அடிச்சுக்கிட்டு ரொம்ப மெதுவா அந்த சத்தம் வர்ற திசையில முன்னாடி போறாரு. அவர் அந்த உருவத்தை நெருங்க நெருங்க அங்க இருட்டுல நின்னுகிட்டு இருந்த அந்த பெண் ரொம்ப ரொம்ப மெதுவா அவர் பக்கம் திரும்புறா. அவ திரும்பின அந்த செகண்ட் ராஜா அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. ஏன்னா அந்த பெண்ணுக்கு முகமே இல்லைங்க, பிளாங்கா இருக்கு. ஆனா அதை விட கொடுமை என்னன்னா, அவ கையில ஒரு போட்டோ வச்சிருக்கா. உத்து பார்த்தா அது ராஜாவோட போட்டோ. அவரை சுதாரிச்சுக்கிறதுக்குள்ள அடுத்த செகண்ட் பின்னாடி இருந்த அந்த லிஃப்ட் கதவு பயங்கர சத்தத்தோட சாத்திக்குது. மறுநாள் காலையில விடிஞ்சதும் அந்த லிஃப்ட்டுக்குள்ள ராஜாவோட ஒரே ஒரு ஷூ மட்டும்தான் கிடைச்சது. ராஜா எங்கன்னு யாருக்கும் தெரியல. ஆனா அங்க இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து செக் பண்ணி பார்த்தப்போ ராஜா இன்னும் அந்த 6வது ஃப்ளோர் இருட்டுக்குள்ளேயே வெளியே வர முடியாம தவிச்சு போய் நடந்துகிட்டே இருக்காரு. ஒரு முடிவே இல்லாத லூப்ல திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்காரு. இன்னைக்கும் அந்த பில்டிங்ல லிஃப்ட் நம்பர் 6 அப்படியே தான் இருக்கு. அந்த சிசிடிவில ராஜாவோட உருவம் இன்னும் இருட்டுல நடந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, சப்போஸ் நீங்க அந்த இடத்துக்கு போனா அந்த லிஃப்ட்ல ஏறுவீங்களா?